ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபேவரட் கெஸ்ட் கூட இருக்கேன். ஸோ நிறைய சேனலில் வந்து சார் கூட சேர்ந்து நான் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, சாரோட ஒரு பயோகிராஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக உங்களோட லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நீங்கள் எந்த ஊரில் சார் பிறந்தீங்க? பிறந்தது வந்து திருப்பத்தூர், வடார்காடு மாவட்டம். அது சொந்த ஊர் வந்து சேலம். சேலம். எப்படி சென்னைக்கு வந்தீங்க? எப்படி டாக்டருக்குள்ளே வந்தீங்க? அது படிக்கிறதுக்காக வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறது. அப்போ வந்து முதல்ல வந்து நான் வந்து சேர்ந்தது வந்து எனக்கு ஆக்சுவலாக மெடிசனில் சீட்டு கிடைக்கிறதுக்கு மார்க் இல்லை. ஜிசிஎம்ங்கிற ஒரு கோர்ஸில் தான் ஜாயின் பண்ணேன். அதை அந்த சமயத்தில் வந்து அண்ணாவுடைய மகன் பரிமளம், நான், மதியழகனுடைய அண்ணன் மகன் செல்வராஜ், நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி மாட்டிக்கிட்ட போது எங்கள் 3 பேர்த்துக்குமே மெடிக்கலில் இது பண்ணும்போது பரிமளம் வந்து முதல்ல வந்து சேர்ந்துட்டார் ஜிசிஎம்மில். எங்கள் அண்ணன் தான் கொண்டு போய் சேர்த்துனார். சேர்த்ததுக்கப்புறம் என்னை வந்து ஜிசிஎம்மில் சேர்த்துனாங்க. நான் வந்து மருத்துவம் படிக்க மாட்டேன்னு. எனக்கு அது சீரியஸான படிப்பு. அந்த படிப்பு எனக்கு சரியாக வராது, நான் சீரியஸான ஆள் இல்லைன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன். வீட்டில் படித்தாகணுன்ட்டாங்க. யார், உங்கள் அப்பாவா அம்மாவா? அப்பா தான். அந்த முடிவு எடுக்கிறது அப்பாவும் அண்ணனும் தான் முடிவு எடுப்பாங்க, ராஜாராமும். அப்புறம் அண்ணா கிட்ட கூட்டு போனாங்க. அண்ணா ஒரு சத்தம் போட்டார், போய் சேர்றா போடா, பரிமளம் சேர்ந்துட்டாரு, அப்புறம் நீ என்ன ஆட்டம் போடுறேன்னாரு. அண்ணா மிரட்டணும், நான் போய் சேர்ந்துட்டேன். நான் சேர்ந்த உடனே அந்த கோர்ஸையே அபாலிஷ் பண்ணிட்டு எம்பிபிஎஸ்ஸாக மாற்றிட்டாங்க. எம்பிபிஎஸ்ஸாக மாற்றிட்ட உடனே அது வந்து என்னையெல்லாம் வந்து மதுரையில் போட்டாங்க. மதுரையில் 2 வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிப்பு எம்பிபிஎஸ் படிப்பு ரொம்ப படுமட்டம். மதுரையிலேயே எல்லா வகையான தவறான பாதையிலையும் போயிட்டுருக்கிற ஆளுங்கிற பேரை வாங்கினேன். என்னென்ன பண்ணீங்க? எல்லாம் எந்த irresponsible அப்படிங்கிற பேர் தான் எனக்கு. அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்போ அங்கே வந்து ரங்கநாதன் ஒரு வாத்தியார் இருந்தார், பிசியாலஜி வாத்தியார். அவர் வந்து எங்கள் அண்ணன் வந்து ஸ்டான்லியில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அவருடைய வாத்தியாராக இருந்துட்டு மதுரைக்கு வந்தவர். அவர் வந்து சென்னைக்கு போன போது அவர்கிட்ட, எங்கள் அண்ணன்கிட்ட, ராஜேந்திரன்கிட்ட, உன் தம்பி தருதலையாக சுற்றுறான், அவனை மரியாதையை கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கோன்னு. அப்புறம் தான் அவர் வந்து அந்த அண்ணன் ராஜேந்திரன் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லி என்னை மதுரையிலேருந்து ஸ்டான்லிக்கு மாற்றிட்டாங்க. ஸ்டான்லியில் மாற்றினதுக்கப்புறம் மதுரையே பரவாயில்லைங்கிற அளவுக்கு குட்டிச்சவருடைய உச்சத்துக்கே போய் சேர்ந்தேன். அந்த அளவுக்கு மோசமா படிப்பு. என்னதான் சார் பண்ணுவீங்க? அப்படி காலேஜுக்கே போறது இல்லம்மா, ஊர் மேயர் தான். எல்லாரும் ஊர் மேயர் தான். லேடிஸ் பின்னாடிலாம் சுத்துவீங்களா? எல்லாம் பண்ணுவேன். லவ் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? எல்லா பொண்ணுக்கும் லவ் லெட்டர் கொடுப்பேன். கொடுத்துட்டு ஐ லவ் யூன்னு ஒரு பேட்சில் வந்து ஜூனியர் பசங்க வந்து சேர்ந்த உடனே 20 பொண்ணுங்க சேர்ந்துருக்காங்கன்னா 20 பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருவேன். ஏதாவது ஒன்றாவது சக்ஸஸ் ஆச்சா? எதனாலன்னா பசுபத்தின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் சொல்லுவான், எவன் நம்மளை லவ் பண்ணுவான்னு நமக்கு தெரியாதுப்பா, அதனால் எல்லாத்துக்கும் கொடுத்து வை, எவன் லவ் பண்ணுறாலும் நம்ம லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தான். அந்த ஐடியா பிரகாரம் நாங்கள் 2 பேரும் எல்லாத்துக்கும் கொடுத்தோம். எங்கள் 2 பேர்த்தையும் நட்லுச்சுன்னு முடிவு எடுத்தாங்க. இதுங்க கண்டு போட கேட்சுங்கன்னு. அதனால் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வெளியே வர்றவர்களும் கண்ணி கிடையாமல் வெளியே வந்தேன். ஒரு லவ்வும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, அஃபேரே கிடையாது. அடுத்தவன் லவ் பண்ணுறது பார்த்து கிண்டல் பண்ணதோட சரி. பெண்களுக்கெல்லாம் என்ன கண்டா பயம் இருக்கும். உங்களை பார்த்தா பயமா? ஆமாம், அந்த மாதிரி கலாட்டா கூத்தடிக்கிறதெல்லாம் ஜாஸ்தி. படித்து முடிச்சுட்டு நான் டாக்டர் ஆனப்புறம் சில பெண்கள் வந்து பேசினாங்க, உங்கள் மேலே எவ்வளோ உயிரை விட்டேன்னு தெரியுமா அப்படின்னாங்க. பரவாயில்ல, நல்லாக்கார நீயும் சொல்லல, நான் எனக்கு தெரியாமல் போச்சு, அதனால் நீயும் தப்பிச்சிட்டேன் நானும் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிடுவேன். அதனால் இந்த மாதிரி தான் போச்சு, இந்த மாதிரி தான் வாழ்க்கை. எம்பிபிஎஸ் முடித்த உடனே கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து மந்திரி ஆகிற டைமாக இருந்தது. அதனால் அந்த டைமில் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸ் என்னை என்கரேஜே பண்ணலை. ஆனால் நானும் பண்ணலை, கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணிட்டேன். இது செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடலாம் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது எங்கள் அண்ணன் மந்திரி ஆனவுடனே அவர் வீட்டில் போய் குடியேறிட்டேன். குடியேறின உடனே என்னை ராயப்பேட்டா மருத்துவமனையில் போட்டாங்க. அங்கே வந்து வெனீரியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் கோதண்டபாணின்னு ஒரு ப்ரொஃபஸர், அவர் கீழே தான் நான் பணிபுரிஞ்சேன். அவர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் வாஷ் பண்ணி போஸ்ட் கிராஜுவேட் வந்து வெனீரியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பண்ணிட்டார்.
நான் அதில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண உடனே அதில் டிப்ளமா வாங்கினேன். அப்புறம் அதில் எம்டிஏ வாங்கிட்டேன். வாங்கி முடித்த நேரத்தில் தான் கரெக்டாக எய்ட்ஸுங்கிற நோய் வந்தது. யாருக்கு சார்? அந்த நேரத்தில் தான் எய்ட்ஸ் பரவுது. ஒழுங்கா சொல்லுங்க. அந்த நேரத்தில் எய்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்போ வந்து WHO எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்தது. ஒரு விலை மாத்திரைகளை பார்க்குற டிபார்ட்மெண்ட்டு நாங்கள். அது விலை மாத்திரைகளுக்கு தான் அது வரக்கூடிய நோய்ங்கிறதுனால அவன் உங்ககிட்ட இருக்கிற பெண்களுக்கிட்ட இருந்து எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி சாம்பிள் கேட்டாங்க. சுனிதி சால்மன்கிறவங்க தான் வந்து அதை கலெக்ட் பண்ணாங்க. 30 பெண்கள்கிட்ட இருந்து நான் ரத்தத்தை எடுத்து கொடுங்க. 30 விலை மாதர்கள் எங்க பாத்தீங்க? அவங்க 30 பேரை அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த காலத்துல. ஆமால ஒரு பீரியட்ல எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கூட்டு வருவாங்க. டிபார்ட்மெண்ட்ல தான் வச்சிருப்போம். அதனால அவங்களுக்கு சார் அவங்கள இந்த ப்ராஸ்டிடியூஷன் கேஸ்ல அரெஸ்ட் ஆறவங்கள ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் டெஸ்ட் கூட்டு வந்து செக் பண்ணிடணும். அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணிடணும். கரெக்ட் பண்ணிட்டு அதை நான் வந்து இப்போ அவங்களோட உடலுறவு கொண்டவங்க என்கிட்ட அவரை வந்து பிராத்தலில் பிடிக்கிறாங்க இல்லையா ஆம்பளைங்க, அவர் அந்த பெண்ணோட தான் உடலுறவு கொண்டாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னாக்கா இவ்வளோ இருக்கிற அந்த வியாதி அவருக்கு இருக்குதுன்னாக்கா அதை ஒரு சாட்சியாக எடுத்தாங்க. அது மாதிரி பல சமயங்களில் நான் சாட்சி சொல்கிறதுக்கெல்லாம் போவேன், கோர்ட்டுக்கு அதெல்லாம் போவேன். அது மாதிரிலாம் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த எய்ட்ஸ் இந்த ரத்தத்தை எடுத்து கொடுத்த போது அந்த 30 பெண்களும் எய்ட்ஸில் பாசிட்டிவ். அந்த 30 விலை மாதர்களும் பாசிட்டிவ். அதுதான் இந்தியாவில் முதல்ல எய்ட்ஸ் இருக்கிறதுக்கான ஆதாரமாக. அந்த 30 பேருக்கு யார்கிட்ட வந்திருக்கும் சார்? அது யாரோ கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் அந்த அதில் என்னன்னா அன்னைக்கு வந்து மருந்து கிடையாது எய்ட்ஸுக்கு. வந்த கடுமையான எய்ட்ஸாக இருந்தது. அந்த 30 பேரும் படபடன்னு செத்து போயிட்டாங்க. ஐயோ. ஒரு பெண் வந்து 2 குழந்தைகளை விட்டுட்டு செத்து போயிடுச்சு. அந்த குழந்தைங்களுக்கும் எய்ட்ஸ் இருந்தது. அந்த குழந்தைகள் வந்து அனாதையாக நின்று போச்சு. அந்த குழந்தைகளை கொண்டு போய் அனாதை ஆஸ்பத்திரி சேர்த்தலாம் போனாக்கா என்னை பார்த்த உடனே இது எய்ட்ஸ் குழந்தைகளாக இருக்குது, நாங்கள் சேர்த்திக்க மாட்டோம்னு சொல்லி எல்லா அனாதாசிரமும் சேர்த்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் நாவலர் நெடுஞ்செழியனுடைய உறவுக்கார பெண் மனோரமா அவங்க செஸ்ன்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இந்த குழந்தைகளெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து அவங்க இது பண்ணாங்க. அது மாதிரி எல்லாம் பண்ணதில் இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சதுனால WHO வந்து என்னை வந்து தன்னுடைய இந்திய நாட்டுக்கு ஆலோசகராக என்ன நியமிச்சு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜெனீவாவில் போட்டாங்க. அதே மாதிரி வேர்ல்டு பேங்க்கு போட்டுக்கிட்டாங்க. நான் கொடுத்த திட்டங்களை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி 100 கோடி ரூபாய் எடுப்பில் இந்தியாவுக்கு கொடுக்குறது. எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் வந்து இவ்வளோ ஜாலியோ ஜிம்கானான்னு சுற்றிருக்கீங்க, தருதலன்லாம் பேர் வாங்கினீங்க, எப்படி சடனாக உங்களுக்கு இந்த ஒரு வெனரியல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு படிக்கணுங்கிற எண்ணம் வந்ததுன்னா போயிட்டேன். விளையாட்டு அதாவது அப்போவெல்லாம் MBBSங்கிறது வந்து ஏழை மாணவர்கள் படித்த படிப்பு. என்ன சார் சொல்கிறீங்க? அதாவது என்னுடைய ரூம்மேட்டெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஊர் மேய்ஞ்சிட்டு வருவேன், மொத்தம் 3 பேர் ஒரு ரூமில், அவங்க 2 பேர் ரூம் விட்டு ஒரே வர மாட்டாங்க. காலேஜ்னு வந்த உடனே ஆசை மெஸ்ஸில் காஃபி குடிச்சுட்டு வந்து புக் எடுத்துகிட்டு உட்காந்துருவாங்க. உட்காந்தாங்கன்னா 8 மணி வரலும் படிப்பாங்க. 8 மணிக்கு போய் மெஸ்ஸில் சாப்பிட்டு வந்து 9 மணிக்கு மறுபடியும் உட்காந்தாங்கன்னா 11 மணி 12 மணி வரலும் படிச்சுட்டு தான் படிப்பாங்க. நான் அது வரலும் ஊரை மேய்ஞ்சிட்டு சென்னை பூராவும் சுற்றி போட்டு வந்து படுத்து தூங்கிடுவேன். அப்போ தான் அவர் ஒரு சித்தன் என்னுடைய ரூம்மேட்டை சொன்னார், இந்த மாதிரி வசதியானதாக தான் நானும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பேன்ப்பா, ஆனால் நான் படித்து முடித்து டாக்டர் ஆனப்பறம் தான் என் குடும்பத்தையே காப்பாற்ற முடியும். ஆனால் உங்கள் ஃபேமிலி நல்லா வெல் ஆஃப் ஃபேமிலி. பஸ் கம்பெனிலாம் வச்சுருந்தோம். எங்களுக்கு பண கஷ்டம் எதுவும் இல்லை. அந்த திமிரில் தான் நாங்கள் ஒரு 10 பேர் இஷ்டத்துக்கு ஜாலியாக ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தோம். அதில் தான் படிப்பு சரியாக வரல. MBBS MDயில் ஜாயின் ஆன போது என்னை கண்டு பயப்பட ஆரம்பித்தாங்க. பல புது விஷயங்களை நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். எய்ட்ஸில் இது மாதிரி வந்துருக்குது, STDயில் இந்த மாதிரி வந்துருக்குது, சிஃபிலிஸில் இந்த சேஞ்ச் வந்துருக்குது, கொனரியாவில் இப்போ புது மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த அளவுக்கு நான் வந்து பெரிய விற்பனராக மாறினேன். அந்த அளவுக்கு அதில் தான் என்னை வந்து WHO எடுத்துக்கிட்டாங்க, வேர்ல்டு பேங்க்கில் எடுத்தாங்க. அதனுடைய விளைவு அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப்போட அமெரிக்காவில் 2 தடவை ட்ரைனிங்க்கு போனேன். 2 தடவை ட்ரைனிங் போனேன். வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் அமெரிக்காவிலேயே வாழ்ந்து படித்தேன். அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னை வந்து எய்ட்ஸுக்கு அதிகாரியாக போட்டாங்க. அதிலிருந்து இதுக்கு 5 வருஷம் முடிஞ்ச உடனே சர்வீஸ் முடிஞ்ச உடனே இதில் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதில் வந்து என்னை வந்து
கண்ட்ரோலராக போட்டாங்க. கண்ட்ரோலராக போட்டுட்டு மறுபடியும் நான் ஜிஹெச்சுக்கு வந்து ஜிஹெச்சில் தான் ரிட்டையர் ஆனேன். ஏன் சார் உங்களோட திருமணம் காதல் திருமணமா இல்லை பெரியவங்க பார்த்து கல்யாணம் சொந்தக்கார பொண்ணு தான், ஆ கொஞ்சம் நாங்கள் விரும்பணும், ஆ நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினதுனால ஒரு கல்யாணம் ஆச்சு. ஆஹா மற்றபடி என்னுடைய எந்த உறவுக்கார பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. ஏன்னா இப்போ பொறுப்பில்லாதவன்ற பேர் வாங்கிட்டேன். ஒரு பொறுப்பற்றவன் அப்படிங்கிற பேர் இருந்ததுனால யாரும் அவங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு முன் வரல. ஏன் நீங்கள் தான் நல்ல ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலியில் அப்புறம் எல்லா ஃபேமிலியாக இருந்தால் கூட இவன் தருதலைங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்துச்சு. அதனால் எனக்கு உறவுக்கார பெண்கள் யாருமே வரல, இவங்க தான் தைரியமாக வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு கல்யாண லைஃபு உங்களோட? அதெல்லாம் ரொம்ப சுமூகமாக தான் போச்சு. எங்கள் அண்ணன் வந்து மந்திரி ஆகிட்டாரு. மந்திரி வீட்டில் ராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அவர் கலைஞர் மந்திரி சபையில் இருந்தார், எம்ஜிஆர் மந்திரி சபையில் இருந்தார், ஜெயலலிதா மந்திரி சபையில் இருந்தார். ஜெயலலிதா மந்திரி சபைக்கு வரும்போது நான் தனியாக போயிட்டேன். தனியாக போயிட்டதுக்கப்புறம் அவருக்கு அதுக்கப்புறம் பதவி போச்சு. போனவர் அதுக்கப்புறம் அரசியலுக்கு திரும்பி வரவே. ஏன் உங்களுக்கு அரசியல் ஆசை இல்லையா? அரசியலுக்கு வரணும்னு இருந்தது. ஏன்னா உங்க அண்ணன் மந்திரி, நீங்க தான் இருக்கிறதுனால ஒரே வீட்டில் இருந்து 2 பேர் போகிறது சரியா வராதுன்னு சொல்லிட்டு நான் பேச மாட்டேன். உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்ததா? இருந்தது நல்லா இருந்தது. அவருடைய பல அரசியல் இதுக்கெல்லாம் என்னுடைய ஆலோசனை கேட்பாங்க. எம்ஜிஆர் என்ன பெருசாக பயன்படுத்தினார். அந்த டைமில் தான் பிரபாகரனுடைய உறவுகள்லாம் எனக்கு வந்தது. எம்ஜிஆர் சார் உங்களை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாரு? பிரபாகரனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் என்னையும் ஜனார்தனும் ஒரு மாணவர் தலைவர் இருந்தார். எங்கள் 2 பேர்த்தையும் தான் அவர் யூஸ் பண்ணுவார். ராஜாராம் கிட்ட சொல்லுவார். சொல்லிட்டு என்ன சொல்லுவார்னா, ராஜாராம் நீங்கள் போகாதீங்க, இந்த வீட்டில் ஒருத்தனை வச்சுருக்கீங்களே அவனை அனுப்புங்க அம்பார். ஏன்னா அவன் தான் சொல்லுவார், அவனை அனுப்புங்க அம்பார். அவர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். பல சட்டவிரோதமான செயல்கள், அரசுக்கு விரோதமான செயல்கள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு சிபிஐயில் வந்து ரைடெல்லாம் ஆச்சு. எனக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து என்னை வந்து ராஜீவ்காந்தி இறக்கிறதுக்கு முன்னாடி என் மேலே ஆயிரக்கணக்கான சார்ஜஸ் கொண்டாங்க. ஐயோ. அப்புறம் ராஜீவ்காந்தி கொலை வழக்குலையும் என் பேரை சேர்த்துனாங்க. ஆனால் 232வது இது கேஸ் அக்யூஸ்டு நான் கணக்கிலே வரமாட்டீங்க போக சார்னு அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி இதெல்லாம் வந்தது, அதெல்லாம் இருந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது அதில் அடி உதையெல்லாம் வாங்கியிருக்கேன். ஏன் சார்? எங்கள் அண்ணன் வந்து அப்போ வந்து நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவை சேர்ந்தவர். அவருடைய தம்பிங்கிற முறையில் ஸ்டாண்டிங் நடக்கிற போராட்டத்துக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லி போலீஸ் வந்து என்னை ஓச்சாங்க. என்னையே என்ன கிருஷ்ணன் பொள்ளாச்சியில் இருக்காரா என்னன்னு தெரியல. எங்கள் 2 பேர்த்தையும் உதச்செல்லாம் அடிச்செல்லாம் பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் அடி உதையெல்லாம் வாங்கிட்டு இதானோம். அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. நீங்கள் நிறைய படத்தில் நடிச்சு நான் பார்த்துருக்கேன். 2-3 படத்துல எல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஏன் உங்களுக்கு படத்தில் நடிக்கணுன்ற ஒரு ஆசை?